குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெஸ்டீஜ் உடைய ஃப்ரெஷன் அப் ட்ரிங்கை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால முழுசா பாருங்க. அப்போதான் இதுல இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு புரியும். சம்மர் வந்தாச்சு, வெயில் காலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் வெக்கேஷன்ஸ் ஆரம்பிச்சிரும். எல்லாருமே ஊர் சுத்த கிளம்பிடுவோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு இருக்கும். இந்த நேரத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இப்போவே 40 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் மேல இருக்கு. இது 45 வரைக்கும் தொடும் அப்படின்றதுனால உடம்புல இருக்கிற நிறைய தண்ணி வந்து ஆவியாவதன் மூலியமாக டீஹைட்ரேஷன் அப்படின்ற ப்ராப்ளத்தினால எல்லாருமே நிறைய பாதிக்கப்படுவாங்க. தண்ணீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மனித உடம்பும். மனித உடம்பை பொறுத்த வரைக்கும் 70% தண்ணீரால தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால ஒவ்வொரு செல்லிற்கும் ஒவ்வொரு திசுவிற்கும் ஒவ்வொன்றும் செயல்பட தண்ணீருடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் இல்ல அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வெப்பம் வந்து சரியா மெயின்டெயின் பண்ண முடியாது. உடம்புல இருக்கிற கழிவு வந்து வெளியேற்ற முடியாது. எலும்பு வந்து நல்லா ஃபங்ஷன் ஆகுறதுக்கு அப்படின்னு நெறைய பாதிப்பு வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பார்ட்ஸ் வந்து நெறையவே பாதிப்பு ஏற்படும். மூளைய சம்மந்தப்பட்ட பார்த்தோம் அப்படின்னா, உடம்புல இருக்கிற மற்ற பகுதியில இருக்கிற தண்ணி வந்து மூளை எடுத்துக்கிறதுனால, அடிக்கடி வந்து ஃபெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்துறது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஹார்ட்ட பொறுத்தவரைக்கும் பிளட் பிரஷர் வந்து பாதிப்பு ஏற்பட்டு, ஹார்ட்‌க்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து சரியா மெயின்டெயின் ஆகாம போறது, சரியா டைஜெஷன் ஆகாம நெஞ்செரிச்சல் அப்படின்னு அஜீரண பிரச்சனைகள் வந்து நெறைய உண்டாக்கும். கிட்னிய பொறுத்தவரைக்கும் கழிவ வந்து வெளியேத்த முடியாம ஒரு தேக்க நிலை இப்படின்னு நெறைய பிரச்சனைகள் வந்து டீஹைட்ரேஷன்னால வரும். மாரியான பாதிப்புகள், பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக, என்னைக்குமே மக்கள் நலன்ல ரொம்ப அக்கறை கொண்ட வெஸ்டீஸ் ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது தண்ணீருடைய சுவை பிடிக்காம, அதிக தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களும், ஆரஞ்ச் ஃப்ளேவர்ல இது இருக்கிறதுனாலயும், அதே நேரத்தில எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வந்து போக்குறதுக்காக, இதில விட்டமின் சி அண்ட் ஜிங்க்கும் கலந்து இருக்கிறதுனால, இது எடுத்துக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து இன்ஸ்டன்ட்டா நமக்கு வந்து கிடைச்சிரும். ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட்ரோன் அப்படின்ற ஒரு சுகர் இருக்கிறதுனால, சீக்கிரமா நம்மளுக்கு எனர்ஜி குடுக்க ஆரம்பிச்சுரும். அடுத்து இது விட்டமின் சி இருக்கிறதுனால, நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிக்கிறது, வயதாவதின் மூலம் வர கண் பிரச்சனை, நாட்பட்ட வியாதிகளுக்கு தீர்வு, பிபிய கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்ட வந்து நல்லா பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம, அயர்ன் நம்ம வந்து எடுத்துக்கும்போது, இரும்பு சத்து வந்து நம்ம உணவுல இருக்கும்போது, அது சரியா உரியறதுக்கும் விட்டமின் சி உடைய தேவை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்து ஜிங்க். ஆறாத புண் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா, அத ஆத்த நல்லா உதவுது. அது மட்டும் இல்லாம சரும பிரச்சனைகள், இந்த வெயில் காலத்துல வர சரும பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கு. ஸோ, இந்த ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிறதன் மூலியமாக, இந்த வெயில்னால வர சோர்வு, தண்ணீர் தாகம், இதுக்காக நம்ம போயிட்டு வந்து ஒரு கோக்கோ, பெப்சியோ அருந்துறத விட, நேச்சுரலா ஆரஞ்ச் ஃப்ளவர்ல இருக்கிற இந்த ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க்க நம்ம எடுத்துக்கும்போது தண்ணீருடைய குறைபாடும் நீங்கிறது இல்லாம, விட்டமின் சியும், ஜிங்க்கும் இருக்கிறதுனால, இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸும் வந்து பூர்த்தி ஆவறதுனால, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கோடை விடுமுறைய நம்மனால கொண்டாட முடியும். ஸோ, எல்லாருமே, எல்லார் வீட்லயுமே இது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பயன்படுத்துறது வந்து யாரெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, எல்லாருமே பயன்படுத்தலாம். எப்போ வேணா, எப்போலாம் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கம்மியா நம்ம ஃபீல் பண்றோமோ, அப்பலாம் இத வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெறும் ஒரு 30 கிராம் எடுத்து 200 ml தண்ணீல மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியது தான். அப்படி குடிக்கும்போது இந்த ஜங்க் ஃபுட்ஸு, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறத விட, ஒரு ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்த வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். எல்லார் வீட்லயும் இந்த கோடை விடுமுறையில இது இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இது எடுத்துக்கங்க. டீஹைட்ரேஷன் இல்லாம தண்ணிய சரியா மேம்படுத்தினது மூலியமாக ஆரோக்கியமான உடம்ப வந்து பெறுவோம். விஷ் யூ வெல்த். தேங்க் யூ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. குட் மார்னிங் டீம். இப்போ நான் என்ன ப்ராடக்ட் ஃபீட்பேக் குடுக்க போறேன்னா, இன்விகோல இருக்க ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் பத்தி தான். ஸோ நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, வெளிய போற பெர்சன். ஸோ வெளிய போயிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வந்தாலே அடிக்கடி டயர்ட் ஆயிடுவேன். ஸோ வந்தோனே படுத்துப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணேன், இதுல வந்து ஒரு ஃபீட்பேக்ல தான் பார்த்திருந்தேன். இது வந்து ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து நல்லாருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வெளிய போகும்போதே அ க ஒரு கிளாஸ்ல வந்து கலக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ உடனே எனர்ஜி கிடைக்கிற மாரி இருக்கும். ஓகே. நான் இன்னைக்கு என்ன பேசணும்னா, இண்டிகோ ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் பத்தி தான் சொல்லப் போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, "என்னங்க இந்த சீசன்ல இத பத்தி சொல்றீங்க?" அப்படிலாம் கிடையாது. இப்ப ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி என்னோட பையனுக்கு வந்து 3 தான் படிக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப டிசென்ட்ரி ஆயிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல. திடீர்னு நல்லாவே வந்தான். லூஸ் மோஷன் ஆயிட்டே இருந்தது. ஓகே. நம்ம நார்மல் குளுக்கோஸ்லாம் குடுத்தா அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் தான் வந்து போட்டு, போட்டு விடாம அது மட்டுமே தான் குடுத்துட்டு இருந்தேன். ஸோ எனர்ஜி லெவல் வந்து நம்மளுக்கே பெரியவங்களுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஸ்டாமினா, குளுக்கோஸ் லெவல் எதுவுமே நமக்கு இருக்காது.
அப்போ குழந்தைங்கும்போது அது இன்னும் ரொம்ப அதிகமா தானே அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து நான் இத மட்டும் விடாம குடுத்துட்டே இருந்தேன். அவனுமே வந்துட்டு சலிக்காம பாவம் எடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அவனோட குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் கூட ஸ்டாமினா கம்மியாகவே இல்ல. அவன் எப்பவும் போலவே நார்மலாவே இருந்தான். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுலயுமே நம்ம விட்டமின் சி இருக்கு. ஜிங்க் சல்பேட் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நேச்சுரலாவே ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இது எல்லாருமே எல்லார் வீட்லயுமே வச்சுக்க வேண்டிய ஒண்ணு தான். கண்டிப்பா எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன் சிஸ்டர். தேங்க் யூ சோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.